ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் வந்து தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2015 பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக வந்து ஆட் பண்ணி அப்போயிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் தான் வந்து எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, நான் 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் வந்து தமிழில் தான் எழுதினேன். 2019 பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் வந்து தமிழில் தான் எழுதினேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் வந்து தமிழில் வந்து எழுதலாம். ஓகேவா, என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழில் கொடுக்கணும். எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழில் கொடுத்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து வரும். கொஷின் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஷின் மட்டும்தான் வரும், தமிழில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழில் கொடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமோட CBT 1க்கு வந்து டீட்டெயில்டு சிலபஸ்ஸு, அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன புக்கு வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து என்ன யூடியூப் சோர்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CBT 1 எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து 30 கொஷின் கேட்குறாங்க, ரீசனிங் வந்து 25 கொஷின் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30 கொஷின். டோட்டலாக வந்து 100 கொஷின் 90 நிமிஷத்தில் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 இருக்குது. 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தமிழில் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து ஷோ ஆகும். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் வருதோ அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 30 கொஷின் கேட்குறாங்க, ரீசனிங் 25, சயின்ஸ் வந்து 30. இது டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 85 கொஷின் வந்து 100ல் 85 கொஷின் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்தே வருது. அப்போது இந்த 3க்கு மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி மினிமம் வந்து ஒரு 70% வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டைம் வந்து வேக்கன்சி கம்மின்றதுனால கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நான் டெக்னிக்கல்ன்றதுனால SSC பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே வந்து காம்படிஷனில் வருவாங்க. அப்போ வந்து கட் ஆஃப் வந்து அதிகமான வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மினிமம் வந்து 70% வந்து மார்க் வந்து எடுக்க பார்க்கணும். CPT 1ஓட மார்க்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் CPT 1ல் வந்து எந்த கட் ஆஃப், எந்த கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து CPT 2க்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அன்ரிசர்வ்டு கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் தான் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு CPT 2க்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து அதிகமான வேகன்சி வந்து உங்களுக்கு வரும். இப்போ இன்கேஸ் வந்து OBC வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா OBCயில் இருக்கிற வேகன்சிக்கு மட்டும்தான் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வந்து OBCயில் வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதில் மட்டும் உங்களால் வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் CPT 1 பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து அன்ரிசர்வ் கட் ஆஃபில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸு, டிவிசிபிலிட்டி ரூல்ஸு இது எல்லாமே வந்து அதில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். டெசிமல்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் வந்து டெசிமலுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஃப்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து எந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்கும், எந்த ஃப்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. LCM HCF பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸு HCF LCM இதை வச்சே நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து x into y LCM into HCF அந்த ஃபார்முலா வச்சே நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த LCM HCF வந்து அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டேரெக்டாகவே வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பொறுத்தளவு நம்ம டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்பர் பேஸ்டு, எலெக்ஷன் பேஸ்டு, அப்புறம் கன்சப்ஷன் பேஸ்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து மென்சுரேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸும் வந்து நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்குறதுனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர் தான். அதனால் எல்லா ஃபார்முலாவும் வந்து நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேர் வந்து வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து போயிடுறாரு, இன்னொருத்தர் வந்து எத்தனை நாளில் முடிப்பார், அவரோட எஃபிஷியன்சி என்ன, அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல கண்டிப்பாக வந்து ட்ரெயினை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, அதனால் டைம் அண்ட் டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுலேருந்து 1-2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுடலாம்.
காம்பவுண்டர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 2-3 ஃபார்முலா தான் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் போட முடியும். அடுத்தது ப்ராஃபிட் லாஸ் வந்து பர்சன்டேஜை வந்து பேஸ் பண்ணி தான் வரும். அதுவும் வந்து நம்மளால் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வந்து அல்ஜீப்ராவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அல்ஜீப்ராவும் போட்டுடலாம். ஜாமெட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி தான் வந்து அதிகமாக வந்து ஜாமெட்ரி வந்து கேட்பாங்க. ரயில்வே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கொஷினில். இருந்தாலும் சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 கொஷின் வந்து கேட்குறதுனால இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுலேயும் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் படித்து வச்சுட்டு தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன், மீடியன், மோடு, ரேஞ்சு இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் தான் அங்கே வந்து கேட்குறாங்க. இதுக்கு இருக்கிற ரிலேஷனு அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயே வந்து அது வந்துடும். அடுத்து ஏஜ் கால்குலேஷனு, கேலண்டர், கிளாக்கு, பைப் அண்ட் சிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கும் பைப் அண்ட் சிஸ்டன்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து என்ன ஃபில் பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துப்போம், ட்ரைன் பண்ணுது அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி வந்து நெகட்டிவில் எடுத்துப்போம். அது மட்டும்தான் மாறும், மற்றபடி சேம் தான். இதில் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது மட்டும் பார்த்தா முடியாது. ஒரு சில டாப்பிக்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில டாப்பிக்லேருந்து வந்து கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டாப்பிக்குள்ளே இருந்தால் வந்து கொஷின் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜிஸு, நம்பர் சீரீஸு, அல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸு, கோடிங், டீகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்பு, சிலாகிசம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இது எல்லாமே. ஓகேவா? இதுலேருந்து தான் வந்து 25 கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 10 கொஷினுக்கு மேலே வந்துடும். அதனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் எல்லாமே. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு 10+ கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வரும். ஓகேங்களா? அனாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து அது இது மாதிரி இருக்குது, அப்போது இன்னொரு நம்பர் கொடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்பர் சீரீஸை பொறுத்தளவு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனு, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கோடிங், டிகோடிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன நம்பருன்றதை நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம சொல்யூஷன் போடும்போது ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் போட முடியும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து போட முடியும். அடுத்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் கொடுத்து இந்த 3க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். அடுத்து சிலாகிசம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வென் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் வரும். 3 டேட்டா கொடுத்துட்டு அதில் வந்து இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி தான் வென் டயக்ராமும் கேட்பாங்க. எஃபிஷியன்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 கன்க்ளூஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த 2 கன்க்ளூஷனை வச்சு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அடுத்து கன்க்ளூஷனும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி டிசிஷன் மேக்கிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து அனாலஜிஸில் தான் வரும். அடுத்து வந்து டைரெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இதுலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறாங்க. அதனால் வந்து டைரெக்ஷன் வந்து எப்படி ஈஸியாக போடுறதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எப்படின்னா ஷேடோ வந்து எந்த பக்கம் விழுகுது, ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு அசம்ஷன், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அசம்ஷனும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் த வேர்ல்டு, ஸ்போர்ட்ஸ் அண்டு ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் தான் வருது. ஓகேவா? இது வந்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு படிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து 15 கொஷின் தான் வரதுனால இந்த இதில் வந்து ஒரு சில டாப்பிக்கை மட்டும் வந்து நம்ம முக்கியமாக வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் சயின்ஸு ரொம்ப முக்கியமானது. ஆர்ஆர்பி ஜேயில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ்னு சொல்லி ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து என்சிஆர்டி புக்லேருந்து டேரெக்டாக வரும். ஓகேங்களா? அது வந்து ஸ்டேட் போர்டு புக்லேயும் இருக்குது. அதனால் வந்து ஸ்டேட் போர்டு புக்கு படித்தாலும் ஓகே தான், என்சிஆர்டி புக்கு படித்தாலும் ஓகே தான். பின்னாடி வந்து நான் என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்லும்போது அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இம்பார்ட்டண்டான டாபிக் எல்லாமே வந்து அந்த கலரிங்கில் கொடுத்துருக்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூலு, டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷனு, ஸ்கொயர் ரூட்டு, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின் பக்கம் வந்து கேட்குறாங்க. 4 to 5 கொஷின் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து இந்த டாபிக். அடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின் கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். இந்த டாப்பிக்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து மென்சுரேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதனால் இதில் வந்து ஃபார்முலா மட்டும்தான் படிக்க போகிறோம். அதனால் இதை வந்து நல்லா நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது. மேக்ஸிமம் வந்து 2-3 கொஷின் வந்து கேட்குறாங்க. அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கொஷின் கூட கேட்குறாங்க. அதனால் இந்த டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கொஷின் வந்து இதுலேயும் கேட்குறாங்க. அதனால் இந்த டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து ப்ராஃபிட் லாஸ், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 கொஷின் வந்து ஈஸியாக போடுற மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அல்ஜீப்ரா பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கொஷின் கேட்குறாங்க. அதனால் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து 2 to 3 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதனால் இதுவும் வந்து முக்கியமான டாபிக். இதில் முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து அந்த கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக் தான். சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருந்தது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. பார்ட்னர்ஷிப்பு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, ரேசஸ்ஸு, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலைனாலும் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டாப்பிக்கில் வரதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அனாலகிஸ், அல்ஃபாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸு, கோடிங் டீகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்பு, சிலாகிசம், வென் டயக்ராம், இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து வருது. அதனால் இதை தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து படிக்கணும். இந்த டாபிக் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெயினாக படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்ஷன்லேருந்து ஒரு 2 கொஷின் வந்து கேட்குறாங்க. 2 to 3 கொஷின் கேட்குறாங்க. அதனால் டைரெக்ஷன்ஸ் சம்மும் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் டேமு, மிஸ்ஸிங் லெட்டரு, மிஸ்ஸிங் ஃபிகர், இதெல்லாம் கொடுத்தும் வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. 1 to 2 கொஷின் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. அடுத்து பிளட் ரிலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கொஷின் வந்து பிளட் ரிலேஷன்லேருந்து வருது. அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து டயக்ராமை பேஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு சம் வேல்யூஸை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் ஆர் மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் கவுண்டிங், ஒரு ட்ரையாங்கிள் எவ்வளோ, ஒரு லைன் எவ்வளோ, ஒரு சர்க்கிள் எவ்வளோ, ஒரு ஸ்கொயர் எவ்வளோ, அந்த மாதிரி ரெக்டாங்கிள் எவ்வளோ, இந்த மாதிரி வந்து ஃபிகர்ஸ் கவுண்டிங்க்கும் கேட்குறாங்க. அடுத்து வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ், கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அடுத்து க்யூப் அண்ட் க்யூபாய்டு, இதுலேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் to 2 கொஷின் வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மற்ற டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த டாபிக் மட்டும் கொடுத்துட்டு மற்ற டாபிக் எதுவும் பார்க்காம விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்தளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து CPT 1 வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா 55 கொஷின் வந்து மேக்ஸ் ரீசனிங்லேருந்தே வருது. இதில் நீங்கள் வந்து மினிமம் வந்து 50 கொஷின் வந்து அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் நான் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகேவா? மீதி வந்து நிறைய டாபிக் இருக்குது. இருந்தாலும் இந்த டாபிக் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணுன்றதுக்காக இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து முக்கியமான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸு, மெக்கானிக்ஸு, கிராவிடேஷன், ஹீட்டு, சவுண்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மெயினாக வரது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு, சவுண்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து
இதுலேருந்து தான் வந்து கொஷின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதனால் இந்த டாபிக் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸு, பீரியாடிக் டேபிள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பீரியாடிக் டேபிள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அடுத்து மெட்டல் அண்டு நான் மெட்டல் அப்ளிகேஷனு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த OH இருந்தால் என்ன, CHO இருந்தால் என்ன, IUPAC நேம் வந்து என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க யார், அந்த மாதிரி வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அதை வந்து நல்லா பார்த்துங்க. லைஃப் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா செல்லு, ஹியூமன் பாடி, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, டிசீசஸ்ஸு, பயாலஜி, இன்வென்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்லை பற்றியும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பயாலஜியில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது, இப்போ மலேரியாவுக்கு வந்து கண்டுபிடிச்சது யார், பென்சிலினை வந்து கண்டுபிடிச்சது யார், அந்த மாதிரி வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து முக்கியமான டாபிக் தான். ஓகேவா? இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து விடாமல் எல்லாத்தையும் வந்து படிச்சுங்க. ஜிகேயை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின் தான் வருது. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்லேருந்து ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்த ஸ்போர்ட்ஸு கேம் வந்து எங்கே நடந்திருக்கு, அந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் வந்து இங்கே நடந்துச்சு, அப்புறம் வந்து ஒருத்தர் நேமு கொடுத்து அவர் எந்த கேமை வந்து தொடர்புடையவர், அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா வந்து அதுலேருந்து ஒரு 2 to 3 கொஷின் வந்து கேட்குறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினில் 2 கொஷின் வரும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்ன புக்கு படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா NCERT மேக்ஸ் 6 to 10, அப்படி இல்லைனா தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6 to 10 ஸ்கூல் புக்கு வந்து படிச்சிக்கங்க. இதே வந்து கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா RS அகர்வால், அப்படி இல்லைனா ராகேஷ் யாதவ் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ராகேஷ் யாதவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சில கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா YCT பப்ளிகேஷன், அப்படி இல்லைனா பினாக்கிள் மேக்ஸ், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா RS அகர்வால், ராகேஷ் யாதவ் ரீசனிங்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தோம் அதே மாதிரியே YCT பப்ளிகேஷன், அப்படி இல்லைனா பினாக்கிள் ரீசனிங்கு. டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் புக்கு. சயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 NCERT படிச்சிங்க அப்படின்னா 6 to 10 NCERT சயின்ஸு. ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th படிச்சிங்க. அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா 6 to 12 தமிழ்நாடு சமச்சீர் சயின்ஸ் புக்கு வந்து படிச்சிங்க. தியரி படிக்கணும் அப்படின்னா அரிகன் ஜிகே, அப்படி இல்லைனா லூஸ் அண்ட் ஜிகே. அரிகன் ஜிகே, அப்படி இல்லைனா லூஸ் அண்ட் ஜிகே. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா YCT பப்ளிகேஷன், ஜிகே அண்ட் சயின்ஸ், அப்படி இல்லைனா பினாக்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா GK டுடே, அப்படி இல்லைனா இன்டோலோக்கஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி அந்தந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓல்டு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கே இருக்கிற ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா RRB JEE எக்ஸாமுக்கு முன்னாடி ALP டெக்னீஷியனுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கான எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்க்கான எக்ஸாம் வைப்பாங்க. அப்போது ALPக்கும் டெக்னீஷியனுக்கும் நடக்கிற எக்ஸாமில் வர கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து JEE எக்ஸாம் முன்னாடி வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட இப்போதைக்கு என்ன ட்ரெண்டில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ 6 to 10 மேக்ஸ் புக்கு வந்து தமிழில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் அதில் வந்து கான்செப்டை வந்து பார்த்துக்குங்க. புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS அகர்வால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எடிஷன்லேயே இருக்குது. அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் மெட்டீரியல் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அந்த புக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஆர்ஓ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எடிஷனில் இருக்குது. ரயில்வே எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஆர்ஓ புக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு புக்கு. அதனால் வந்து அதை படிக்கலாம். அடுத்து ஜிகேவுக்கு சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்கு 6 to 12 மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பேஸ் பண்ணி படிங்க. இதில் வந்து 6 to 12 சயின்ஸு, அதுலேயும் வந்து ஒரு சில டாபிக் வந்து முக்கியமான டாபிக் இருக்கும். அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மீதி வந்து ஓரலாக வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஷின் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாபிக் எந்தெந்த டாபிக் வந்து இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விகடன் பொது அறிவு களஞ்சியம். விகடன் பொது அறிவு களஞ்சியம் வந்து சயின்ஸு எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரயில்வே எஸ்எஸ்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபேக்ட் ரிலேட்டடாக தான் வந்து கொஷின் இருக்கும். அதனால் அந்த புக் வந்து கொஞ்சம் நல்ல புக்கு தான். அதை வந்து நல்லா படிங்க. மனோரமா இயர் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு அதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அதெல்லாம் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த இது வந்து படிக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தேர்வு பெற்றவங்க வந்து படிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா சுறா பப்ளிகேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற கொஷின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் எந்த யூடியூப் சேனல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வந்து பேசிக்ஸ் வந்து நல்லாவே நடத்துவாங்க. ஓகேவா? அதனால் அந்த சேனலை வந்து நீங்கள் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது என்சிஆர்டி மேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஃபர்ட்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பேசிக் வந்து 6 to 10 என்சிஆர்டி புக்கு மேக்ஸ் வந்து நல்லாவே சொல்லி தருவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்யூஷன் போடுறதுனால ஹிந்தினாலும் நமக்கு வந்து ஒரு சில இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ககன் பிரதாப் மேக்ஸு, அபிநவ் மேக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்து பல்ராம் சார் ரீசனிங் வந்து நல்லாயிருக்கும். அவர் வந்து ஆர்ஆர்பி, ஏஎல்பி எல்லா மொத்தம் எத்தனை செட்டு நடந்திருக்கோ அதுக்கான சொல்யூஷன் வந்து அவர் வந்து போட்டிருப்பார். அதனால் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் வந்து எந்தெந்த டாபிக் படிக்கலாம் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நானும் வந்து வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது இந்தந்த புக்கில் இந்தந்த பாடம் வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த சாப்டரை வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து 70% மேலேயே வந்து உங்களால் எடுக்க முடியும். டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்லா படித்து கிளியர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.